எங்களோட ஃபர்ஸ்ட் டே ட்ரிப் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு அப்சர்வேட்டரிக்கு போயிருந்தோங்க. அதாவது அஸ்ட்ரானமிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அப்சர்வேட்டரி. அந்த அப்சர்வேட்டரியில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அஸ்ட்ரானமிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் கெஃப்ரெத் அப்சர்வேட்டரிக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் மவுண்டெயின்ஸ் கிட்ட தாங்க அமைஞ்சிருந்துச்சு. ஹாலிவுட்டுக்கிட்ட இருக்கமாங்கிறப்போய் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா த ஹோல் சிட்டியை வந்து உங்களுக்கு வியூ பண்ணலாம். இந்த அப்சர்வேட்டரியிலேருந்து நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து சன்செட் டைமில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ஸு, மூன்ஸு, அப்புறம் ஸ்கையில் இருக்க வாண்டரிங்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அழகழகான நிறையா டெலஸ்கோப் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சயின்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், அது அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆப்டான ஒரு ஸ்பாட்டு. ஒவ்வொருமே நம்மளுக்கு எஜுகேட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருந்துச்சு. அப்சர்வேட்டரினா சொல்லவே தேவையில்லை. எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அஸ்டனைசிங்காக இருந்துச்சு. ஸ்டார்ஸை பற்றி, பிளானட்ஸை பற்றி, மில்கி வேவை பற்றி, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பிளானத்தை பற்றியுமே நம்ம யூனிக்காக தெரிஞ்சக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 60 டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றுமே நீங்கள் ரீட் பண்ணி அதில் இருக்கிறத நேவிகேட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ வந்து லாட்டிடியூட், லாங்கிடியூட். இந்த கிஃப்ரித் பார்க் அப்சர்வேட்டரி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ஓப்பன் பண்ணி 90 இயர்ஸ் ஆக போகுதுங்க. இது வந்து சென்டர் ஆஃப் த சிட்டி, அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்குது இல்லைங்களா லாஸ் ஏஞ்சல்ஸில், அதுக்கு நடுவில் வந்து அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு இதில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக இருக்குது விசிட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இது வந்து ஒரு பெரிய மவுண்டெயினில் வந்து இருக்கனால நீங்கள் வந்து பைக்கு ட்ரைவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் கார் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஈஸியராக இருக்கும். ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வந்து அவ்வளோ யூனிக்காகவும் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாகவும் வச்சுருந்தாங்க. ஐன்ஸ்டீனோட திறன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டப்போ பண்ண அலப்பறை தான் இது. அது ஈவினிங் டைமில் நம்ம போயிருந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தோம்னா அந்த மேலே இருக்க ஸ்டார்ஸ், மூன், ஸ்பேஸை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துருந்துருக்கலாம். எங்களுக்கு வந்து அடுத்த இடத்துக்கு போக வேண்டியது இருந்ததுனால சரி, அப்புறம் ரூமுக்கும் நாங்கள் போகணுங்கிறதுனால சரி இது எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக ஒரு சாலிடாக ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அங்கே நல்லா இன்ஃபர்மேட்டிவாக குழந்தைங்க எல்லாமே கற்றுக்கிட்டாங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே. ஸோ வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. இங்கே பார்த்திங்களா மூன்லாம் சுற்றிட்டு இருக்குது. மூனை பற்றின ஸ்டடீஸ், ஒவ்வொரு பிளானட்டை பற்றின ஸ்டடீஸ், அதை ஸ்டாரை பற்றின ஸ்டடீஸ் எல்லாமே இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு வந்திருந்தோம். ஸோ செகண்ட் டே ட்ரிப்பில் எங்கே போயிருந்தோன்னு பார்க்கலாம்.